ஓகே, நம்ம எல்லாருமே விஜய் சார் நடித்த கத்தி படம் பார்த்துருந்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கத்தி படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு ப்ரெஸ் மீட் சீன் ஒன்று வரும்ல. லைக் விஜய் சார் அந்த பைப்பை விட்டு வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருந்தாருப்பார்ல. ஸோ அந்த ஒரு ப்ரெஸ் மீட் சீனை தான் நான் இப்போ வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறேன். லைக் வித்தவுட் எனி கட்ஸ், அதாவது ஒரே ஸ்ட்ரெச்சில் சிங்கிள் டேக்கில் என்னால் எவ்வளோ பண்ண முடியுதோ அதை இந்த வீடியோவில் நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? இந்த கிழடுங்க கூட்டம்லாம் மணி பிளான் நட்டவங்க இல்லை சார், 70 வருஷமாக நாற்று நட்டவங்க. ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி 200 விவசாய கிராமங்கள் அழிச்சிருக்கு. அதில் எதிர்த்து நின்ற ஒரே கிராமம் தன்னூத்து. அதுக்காக அவங்க கொடுத்த விலை 9 விவசாயிகளோட உயிர். இந்த கொடுமையை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி முடியல. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அதை விவசாயம் பண்ண விவசாயிகளோட ஞாபகம் என்னைக்காச்சும் வந்திருக்கா? கடந்த 30 வருஷத்துல 12,456 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு, 27,000க்கும் மேற்பட்ட குளங்கள் அளிக்கப்பட்டிருக்கு, 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு, 1,66,512 ஏக்கர் விவசாய நிலம் அளிக்கப்பட்டிருக்கு. ஒரு தாமிரபரணி ஆத்துல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவான்? அவங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கிறாங்க. தன்னூத்து கிராமம் மட்டும் இல்ல, சொந்த ஊரை விட்டு ஓடி போன அத்தனை விவசாயிகளும் தான். 20 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டியில கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு கீழே துணி துவைக்கிறான், சாக்கடை அள்ளுறான். உங்கள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். இந்தியா முழுக்க ஒரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கலாம். அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது. இது கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டு வருது. அவங்க பரம்பரையே நமக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு வருது. 2002ல இருந்து ஒரு 10 லட்சம் விவசாயிகள் எனக்கு இந்த தொழிலே வேணான்னு விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ மீத்தேன் வாயு அதை எடுக்கிறதுக்காக தஞ்சாவூர், நாகப்பட்டினம் 2 டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருந்து 1,67,612 ஏக்கர் விவசாய நிலத்தை ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி அழிக்க போகுது. அந்த விவசாய குடும்பம் எல்லாம் பசியில சாக போகுது. 5000 கோடி, எப்படி 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா 5000 ரூபாய் கடன் வாங்கின ஒரு ஏழை விவசாயி அந்த கடனை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இதெல்லாம் கவனிக்க சிட்டியில இருக்கவங்களுக்கு நேரம் இல்லை. இதை சொல்லதான் டிவி சேனல் கிட்ட கேட்டோம். ஆனா டிவியில லேகிய வைக்கவும், சமையல் செய்யும், டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு. ஆனா ஒரு கிராமலிய போறதை சொல்ல 2 நிமிஷம் இல்லை. இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம் நாங்க சொல்ல வரல. குடிக்கிற பால்ல இருந்து தயார் பண்ற சோப்பு வேணாம். முட்டை, மீன், கேரட்ல இருந்து எடுக்கிற ஃபேர்னஸ் கிரீம் வேணாம். தக்காளி, ஆரஞ்சு, பாதாம்ல இருந்து தயாரிக்கிற அழகு சாதன ஃபேக்டரி வேணாம். இந்தியாவில் விட்டமின் குறைபாடுனால ஒரு நாளைக்கு 5000 குழந்தைங்க இறந்து போறாங்க. ஒரு நாளைக்கு. பணக்காரன் யூஸ் பண்ற ஒரு காண்டம்ல ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராபெரியை நினைச்சு பார்க்க முடியுமா? சாதாரண தண்ணியா? 2G என்னையா? அலைக்கற்று, காத்து, வெறும் காத்தை மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊதியாது. செல்போன் ஆடம்பரம், தண்ணீர் அத்தியாவசியம். ஒரு கார்பரேட் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு கிராமத்தை காப்பாத்துறதுக்காக கடைசியில மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நம்பி வந்திருக்கோம். இந்த 3 நாள் தண்ணி இல்லாம நிறைய பெண்கள், குழந்தைகள் கஷ்டப்பட்டு இருந்தா அவங்க கிட்ட நாங்க கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இன்னும் 40 நிமிஷத்துல உங்க எல்லாருக்குமே தண்ணி வந்துடும். ஆனா இந்த கிராமத்துக்கு தண்ணி நாளைக்கு நீங்க சொல்ல போற தீர்ப்புல தான் இருக்கு. இப்ப காவல்துறைங்களை யாருமே பின்தொடர வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா அது தண்ணி வரத தேவையில்லாம லேட் ஆக்கிடும். நாங்க செஞ்ச இந்த தப்புக்கு நாளைக்கு கோர்ட்ல சரண் அடைஞ்சிருவோம். நன்றி, தேங்க்ஸுங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ்.